இன்றைய நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடைசியாக அல்லது மூன்றாவதாக ஏன் எதில் நமக்கு திடமானது தேவை என்ற அடிப்படையில கற்றுக் கொடுக்கிற மூன்றாவது காரியம் என்னன்னு சொன்னா அதே யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். மூன்றாவதாக ஆண்டவர் எதுல திடமானதா இருக்குன்னு சொல்லி ஆண்டு சொல்லும்போது, நான் உனக்கு கட்டளையிடவில்லை இல்லையா, பலங்கொண்டு திடமானதா இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். மூன்றாவது நமக்கு ஏன் திடமனது தேவை அப்படிங்கும் போது, முதல் 2 காரியமும் பெற்றுக்கொள்வதற்காக திடமனது தேவை. ஆனா மூன்றாவது ஆண்டவர் நம்ம கூட இருப்பதுனால திடமனது தேவை. விளங்குதா விளங்கலையா? மேல உள்ளது என்னச்சது? மேல உள்ளது பெற்றுக்கொள்வதற்கு, அப்படிதானே? ஆனா பெற்றுக்கொள்ள அல்லது நடக்க, ஆனால் இது இருப்பதனால திடமனது. மூன்றாவது காரியம் என்னதான் ஆண்டவர் சொல்றாரு? நாம எப்படி இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட இருந்தும் நிறைய நேரத்துல நமக்கு திடமானது இருக்க மாட்டேங்குது, அப்படிதானே? கடல் சீசர்கள் ஆண்டவர் கூட இருந்து திடமானது இருந்தா இல்ல. விளங்குதா விளங்கலையா? பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் மேலோங்கி நிற்கும் பொழுது நிறைய நேரத்துல ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாங்க, திடமானது நம்முடைய வாழ்க்கையில நினைச்ச மாட்டேங்கி இருக்க மாட்டேங்குது. ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறது நமக்கு வாழ்வில இருக்க மாட்டேங்குது. ஆனா தாவீது சொல்றாருல்ல, தேவரீர் என்னோட கூட இருக்கு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் சொல்றாரா இல்லையா? அது திடமானது இருந்துச்சு, இருந்ததா இல்லையா? தேவனுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், முதல்ல ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, நீ ஒரு காரியத்தை பெற்றுக் கொள்வதற்கு திடமானது தேவைப்பா. 2வது நீ ஒரு காரியத்துல நடக்கிறதுக்கு திடமானது தேவை. 3வது சொல்றாரு, நான் உங்களோட இருப்பதனால உனக்கு திடமானது தேவைங்கிறாரு. அதான் அந்த வசனத்தின் அடிப்படையில யோசுவா குறித்து ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, பலங்கொண்டு திடமானதாயிரு. ஏன்னா நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத நமக்கு ஒரு ஆளு உணர்த்திக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு, அப்படிதானே? ஆண்டவரே உணர்த்த வேண்டியிருக்கு. இப்ப நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ பிரச்சனையை பார்க்காத, உன்னுடைய சூழ்நிலையை நீ பார்க்காதங்கிறாரு. சாத்ரா மேஷாக் ஆபேத்நேகோ தீ நடுவுல போடும் பொழுது அவங்களுடைய காரியத்துல திடமானது இருந்துச்சு. எங்க வேணாலும் தீ போட ரெடி. ஏன்னா என் கூட யார் இருக்கா? விளங்குதா உங்களுக்கு? தேவன் இருக்கிறாரு. நமக்கு நிறைய நேரத்துல தேவன் இருக்கிறாரு என்று தெரிஞ்சும் திடமானது இல்ல. இன்னைக்கு சீஷர்களை போலதான் நம்ம இருக்கிறோம். கடல்ல கொண்டு போகும்பொழுது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார, அவர் எல்லாம் பார்த்து கொள்வாருங்கிற நம்பிக்கை இன்றைக்கு நம்ம இடத்துல இணைச்சல இல்ல. ஆண்டவர் கூட இருந்தும் இன்னைக்கு நமக்கு நம்பிக்கை இல்ல. தேவனை பார்க்க வேண்டிய நேரத்துல நாம் பிரச்சனையை பார்க்கறதுனாலதான் கர்த்தர் கூட இருக்கிறது கூட நமக்கு பலனாக திருப்பது இல்ல. ஏன்னா எனக்குள்ள திட்டமிடுது. அப்ப என் கூட இருக்கிறாரு, தைரியம் வரணும்ல. அன்று என் கூட இருக்கிறாங்க, தைரியம் எனக்கு ஏன் வரல? சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னோடு கூட இருக்கிறீர். அதான் திட்டமிடுது, அதான் அடையாளம். அந்த அடிப்படையில நாம வாழுகிறோமான்னு சொல்லி நான் பார்க்கணும். இன்னைக்கு என் வாழ்வில அந்த திடமானது இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கை தேவைப்படுகிறது. நன்மை நடக்கும் போது ஆண்டவர் என் கூட இருக்கிறாங்கிற ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கிறது தவிர, என் வாழ்க்கையில நெருக்கடி வரும்பொழுது ஆண்டவர் என் கூட இருக்கிறாருங்கிறத நம்ம மறந்து விடுகிறோம். உண்மை அதுதான். என் கூட தான் நீங்க இருக்கிறீங்கப்பா, அதற்கு திடமானது நம்முடைய வாழ்க்கையில தேவையா இருக்கு. உபாகமும் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க.
நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். விளங்குதா? எப்போ நீ பயப்படாதங்கிறாரு. திடமனதா எப்போ இருக்கணுமா? அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். நீ சூழ்நிலையை மனுஷனை பார்க்காத, நீ பிரச்சனைகளை பார்க்காத, ஆண்டவர் உன் கூட தான் வருகிறார் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு தெளிவான ஒரு சத்தியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். உன் கூட தான்ப்பா இருக்கிறாரு. ஆண்டவர் கூட வரும் பொழுது உனக்கு ஏன் உலகத்துக்கு காரியங்களை பிரச்சனையை கண்டு உனக்கு பயம் வருது? உன் தேவனாய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். நமக்கு எதிர எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு பாக்குறோமே தவிர எவ்வளவு பெரிய ஆண்டவர் இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்கறது இல்ல. உண்மையா இல்லையா? இன்னைக்கு அதுதான் நிறைய நேரத்துல இருக்கு. எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு பாக்குறோம், எவ்வளவு பெரிய ஆண்டவர்னு பாக்கல. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு எனக்கு தெரியுமா? என் வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு என்று சொல்லுகிற நாம் எவ்வளவு பெரிய தேவன் இருக்கிறன்னு சொல்றது இல்ல, இல்லையா? உண்மைதானா இல்லையா? இன்னைக்கு நிறைய நேரத்தில் அது இல்ல. எவ்வளவு பெரிய தேவன் என் கூட இருக்கு இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியலையே. இன்னைக்கு அதைத்தான் தாவீது சொல்றாரு. எப்ப பிரச்சனை பெருசா இருக்கட்டும்யா, ஆனா என் கூட இருக்கிற தேவன் பெரியவர்ங்கிறார். என் கூட இருக்கிற தேவன் எவ்வளவு பெரிய பிரச்சனை வரட்டும், ஆனா அதுக்கு மேலானவர் என் தேவன் பெரியவர். எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு தெரியுமா? இன்னைக்கு அநேகருடைய வார்த்தை சொல்றதுதான், என் பிரச்சனை எல்லாம் நீலாம் சந்திச்சா நீலாம் இருக்கவே முடியாது, சந்திக்கவே முடியாது, வாழவே முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை பெருசா பாக்குறன்னு கேக்குறாரு. பிரச்சனை பெருசா, உன் கூட இருக்கிற ஆண்டவர் பெருசான்னு நீ பாரு. பிரச்சனையை பார்த்தனா உன் கூட இருக்க ஆண்டவர் பெருசாவும் தெரிய மாட்டாரு, அவர் கூட இருக்கிறதும் உனக்கு தெரியவும் செய்யாது. இன்னைக்கு கடல்ல சீஷர்கள் போகும் பொழுது அன்றைய நாட்களில தேவனை விட பெரியதா எதை பார்த்தாங்கன்னா பிரச்சனையை பார்த்தாங்க. ஆனா இவர் பெரியவர்ங்கிறத அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதைத்தான் நீங்க சுத்தி காமிக்க விரும்புகிறான். இன்னைக்கு அநேக நேரத்துல நம்ம நினைவுபடுத்த வேண்டியிருக்கு, எப்பா உன் கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். உனக்கு வருகிற பிரச்சனையை காட்டிலும் மற்றவங்க கூட நல்லா இருக்கா, எனக்கு தான் பிரச்சனை அதிகம், உனக்கு வரட்டுமே, உலகத்திலே யாருக்கும் இல்லாத அளவுக்கு உன் வாழ்க்கையில பிரச்சனை வரட்டுமே, ஆனா உன் கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர்ங்கிறத மறந்துடாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்த மற்றவங்களை விட உனக்கு கூடயே வரட்டுமே, ஆனா உன் கூட இருக்கிறவர் பெரியவர்ங்கிறத மறந்து, அந்த பிரச்சனைக்கு மேலாக அவர் பெரியவர்ங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நம்ம நினைக்கிறோமா உனக்கு ஒரு பிரச்சனை காட்டில அவர் பெரியவரா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. அவர் நம்ம கூட இருக்கிறாரான்னு சொல்ல முடியுமா நம்மளால? விளங்குதா உங்களுக்கு? ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தெளிவான ஒரு சத்தியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு என் தேவனை நான் மறந்த நாட்கள் உண்டு. அதுக்கு தான் நான் அதை சொல்ல, திடமனது இருந்தா உன் தேவனை நீ மறக்க மாட்டேப்பா. இப்ப நீ நார்மலா போகும்பொழுது உன் தேவனை நீ மறக்க மாட்டீங்க. ஆனா பிரச்சனை முண்டி நிற்கும் போது நான் என்ன சொன்னேன், நீங்க சீஷர்களா இருக்கிறீங்களா தாவீதா இருக்கிறீங்களான்னு பாருங்க. அவங்க பதறாங்க, திடமனது இல்ல, தைரியமாய் செயல்படுறது இல்ல. ஆண்டவர் சமூகத்துல அதைத்தான் சொல்லும், சுயமே இருக்கக்கூடாது. சுயம் இருக்கிற இடத்துல கண்டிப்பா திடமனது இருக்கவே செய்யாது. விளங்குதா விளங்குதியா? சுயம் நம்மளை வீழ்த்தி கொண்டேதான் இருக்கும். டீச்சர்கள் ஆண்டவரோட போயிட்டு தானே இருந்தாங்க, ஆண்டோட தானே இருந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள அந்த சுயம் உள்ள இருந்ததுனாலதான் அவங்களால திடமனதா இருக்க முடியல. சுயம் பிரச்சனை கண்டா பயப்படும், பிரச்சனை இல்லைன்னா தைரியமா இருக்கும். இதுதான் சுயம். அப்ப நம்மளே நம்ம அறிஞ்சுக்கலாம், இன்னும் எனக்குள்ள ஏன் அந்த திடமனது இல்லைன்னா நமக்குள்ள நம்மளை அறியாமலே ஏதோ ஒரு வகையில சுயம் கிரியை செய்து கொண்டு இருக்குன்னு அர்த்தம். விளங்குதா உங்களுக்கு? அதே போல அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம்
22வது வசனம். அதிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. விளங்குதா உங்களுக்கு? ஆமாண்ணே. வார்த்தை ஆண்டவர் சொல்லுது, அவங்கிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். திடமனதா இருங்க. கப்பல் சேதம் வரும், ஆனா உங்களுக்கு வரும் சேதம். நீ கப்பல் சேதத்தை பார்த்தா சீசர்கள் வேண்டாம் பயந்தாங்க. இப்ப கப்பல் இந்த அளவுக்கு போய்தான் இருக்காங்க. ஆண்டவர் வார்த்தை திடமனது நமக்கு தேவை. அதனாலதான் ஆண்டு சொல்ல, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க சொன்னார்லாம் இல்லையா? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அதுதான் மிக முக்கியமானது. திட்டமானது இல்ல, கர்த்தர் கூட இருக்கிறத இன்னைக்கு அறியணும்னாலே எனக்கு திட்டமானது தேவை. இன்னைக்கு ஏன் நமக்கு நிறைய நேரத்துல பிரச்சனையை பார்த்துட்டே இருக்கிற வரைக்கும் நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத அறியவே முடியாது. திடமானது பிரச்சனையை பார்க்காது, தேவனை பார்க்கும். வழங்குதான் வழங்கலையா? நம்ம ஏற்கனவே அடிக்கடி வாசிருக்கோம் இல்லையா? 2 Corinthians 13:5 இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா, உங்களையே நீங்க சோதித்து பாருங்க. இருக்கா? வசனத்தை வாசித்து பாருங்க. 2 Corinthians 13:5 வாசிங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரிசுத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். வழங்குதா? உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. நீங்க பரீட்சைக்கு நிக்கலன்னா, போராட்டத்துல உங்களால நிக்க முடியலன்னா உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து இல்ல. அப்ப அந்த திட்டமானது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமாக நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று சொல்லி அடைச்சல. உன் கூட இவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு திடமானது வேணும். 2வது வேத வசனம் நடக்கிறதுக்கு கூட திடமானது வேணும். 3வது என் கூட இருக்கிறவரை நான் உணர்வதற்கு திடமானது வேணும். விளங்குதா விளங்குலையா? தேவன் கூட இருப்பதை உணரணும்னா இன்னைக்கு நம்மளால முடியல. இன்னைக்கு உணர்வச்சுதான் சில நேரத்துல இருக்கும். புரியுதா புரியலையா? உணர வேண்டுமானால் திடமானது தேவை. இன்னைக்கு நிறைய நேரத்துல அது இல்ல. காரணம் என்ன? ஒரு காரியத்தை நம்மளால செய்ய முடியல. காரணம் இப்ப கூட ஆண்டவர் இருக்காரா இல்லையான்னு தெரியல. அப்போ தேவன் கூட இருக்கிறது உணர்றதுக்கு என் கூட தான் ஏன் இருக்கிறாரு, அவ்வளவுதான். உன் கூட ஆண்டரே இல்ல, உனக்கு இந்த இவ்வளவு பிரச்சனை வரட்டும், நான் ஆண்டவருக்கு பிரியமா தான் நடக்கிறேன், அவ்வளவுதான். நீ ஆண்டருக்கு செவ்வையா நட, அவ்வளவுதான் போதும். அதுதான் ஆண்டர் கூட இருக்கிற அடையாளம். உனக்கு வருகிற நன்மையோ உன் வாழ்க்கையில இருக்கிற பாடுகளோ ஆண்டவரும் கூட இருக்கிறது தீர்மானிக்கிறது. நீ வாழுகிற வாழ்க்கை தான் கர்த்தர் உன் கூட இருக்கிறது தீர்மானிக்கும். அப்ப அதை அறிந்த நாம் திடமனதா இருக்கணும். உன் கூட இயேசு இருக்கிறத நீ உணரணுமா? திடமனதோடு ஆண்டு சொல்ல, உன் கூட இருக்கிற ஆண்டவரை நீ அறிவதற்கு ஆண்டவர் கூட இருக்கிறாரு, அதனால உனக்கு திடமனது தேவைங்கிறாரு. அப்ப நமக்குள்ள எது தடையா இருக்குன்னு அந்த சுயம்தான். சுயம்தான் நிறைய நேரத்தில் நம்முடைய திடமனதை லாக் பண்ணிக்கொண்டே இருக்கு. ஆகவே இந்த நாளிலும் 3வதாக ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவன் கூட இருக்கிறாங்கிறத நிறைய நேரத்தில் நம்ம நன்மை வந்ததுக்கு அப்புறம் தான் அறிகிறோம். சோதனையிலையும் நீ அறியணுங்கிறார் ஆண்டவர். நன்மையில எல்லாரும் விசுவாசிச்சிருவோம், அப்படித்தானே? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத போது ஏசி அங்கூட இருக்கான்னு நம்பிடுவோம். பிரச்சனை நம்பணும், அப்பதான் பிசாசு ஜெயிக்க முடியும். விளங்குதா விளங்குதையா? பிரச்சனையில ஏசி அங்கூட இருக்கிறாரு என்பதை எப்போ நான் உணர்றோமோ அப்பொழுதுதான் நான் பிசாசு ஜெயிக்க முடியும். இன்னைக்கு அதை நம்ம அறிய முடியல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா நம்மோடு கூட பேசுகிறார். நம்ம கூட இருக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்ம கூட இருப்பதனால திடமனது தேவை. எப்படி இருப்பாரு? ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு திடமனது தேவைதான். ஆனா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுக்கே எனக்கு திடமனது தேவை. ஆண்டவர் என் கூட இருப்பதனால நீ தைரியமா சொல்லணும்ல. நமக்கு நம்முடைய விசுவாச அறிக்கை நிறைய நேரத்துல நமக்கு ஃபெயிலியரா தான் இருக்கு, முழுமையா இல்லையே. வார்த்தை ஒண்ணு இருக்கு, கிரியில ஒண்ணா வெளிக்காட்டுறோம், அல்லனா ஏதோ ஒண்ணு இருக்குங்கிறோம். ஆண்டவர் கூட இருந்தும் விசுவாசத்தை தவறாக அறிக்கைக்கிறோம். சீஷர்களை போலதான். அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீங்கிறாரு, ஏன் உங்களுக்கு திடமனது இல்லாம போச்சுங்கிறாரு. உன் கூட இருக்கிறேங்கிற திடமனது ஏன் இல்ல? நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேடி வந்த தேவன், நம்ம பாவியா இருக்கும்போது தேடி வந்தவர் அப்படி கை விட்டுட்டு போயிருவாரா?
ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லாம போச்சுன்னு கேட்கிறாரு. உன் கூட நான் இருக்கிறேங்கிறது ஏன் மறந்து போன? திடமனது தேவை. தாவீதுக்குள்ள திடமனது இருந்துச்சு. சாத்ரா மேஷாக் ஆபேத்நேகோவுக்குள்ள திடமனது இருந்துச்சு. தானியேலுக்குள்ள திடமனது இருந்துச்சு. அதனால சிங்க கவியர் அம்பாட்டு அழகா இறங்கி என்ன செஞ்சான், ஃபேஸ் பண்ணான். யோசேப்புடைய வாழ்க்கையிலையும் திடமனது இருந்துச்சு. அதனால சிறைச்சாலை போகும்போது அவன் எந்த கேள்வியும் கேட்கல, எந்த இதுலையும் குறைபடல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த திடமனது குறைபட்டு இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறத நான் மறக்கிறேனோ, அல்லது மறந்து நான் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறேனோ, பிரச்சனையை பார்க்கிறேனோ, அப்பொழுதெல்லாம் நான் எனக்குள்ள திடமனது இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாய் யோசுவாவின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு சத்தியம், உன் கூட கர்த்தர் இருப்பதுனால நீ திடமனதாயிரு. திடமனதாயிருங்க. இன்னைக்கு நிறைய நேரத்துல திடமனதா இருக்க முடியாத காரணம் பிரச்சனையில தான். ஆண்டவர் சொல்றாரு, அந்த நேரத்துலதான் உனக்கு திடமனது தேவைங்கிறார். சொல்றாரு, நீ அவர்கள் பயப்பட வேண்டாம்னா அப்ப ஏதோ ஒரு பெரிய யுத்தம் நிக்கும் போதுதான் சொல்றாரு திடமனதா இருங்கிறாரு. பவுலுடைய காரியத்துல பார்க்கும்போது நமக்கு கப்பல் சேதம் வரும், நமக்கு மனுஷனுக்கு யாருக்கும் சேதம் வராருங்கிறாரு. அப்போ சேதம் வருகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது உனக்குள்ள திடமனது, என் கூட கர்த்தர் இருக்காருயா, பார்த்துக் கொள்வாரு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு காரியம், இயேசு என் கூட இருக்கிறாருங்கிறதை நீங்க என்றைக்கு தைரியமா அறிக்கை செய்கிறீர்களோ, பிரச்சனைகளில் என்னைக்கு அறிக்கை செய்கிறீர்களோ, அப்பொழுதுதான் நமக்குள்ள அந்த திடமனது இருக்கு. அந்த திடமனதிற்கு தான் பலன் அதிகம். அந்த திடமனது தான் நம்ம சத்துருவை ஜெயிக்க வைக்கும். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் சொன்னபடி இன்னைக்கு இன்றையில இருந்து ஒரு மாற்றத்தை சொல்லுங்க. என் கூட ஆண்டவர் இருப்பதனால எனக்கு திடமனது தேவை. என் கூட இருக்கிறாரு. இனிமே நான் தைரியம் இல்லாத வார்த்தைகளை, பயப்படுகிற வார்த்தைகளை, சந்தேகப்படுற வார்த்தைகளை இனி பேச மாட்டேன் என்று சொல்லி நம்ம தீர்மானம் எடுப்போம். அப்பொழுது கர்த்தர் நமக்கு நிச்சயமா ஒரு பெரிய காரியம் செய்வார். ஏன்னா ஒரு நன்மையை கொடுத்து விசாரிச்சு டக்குன்னு ஒரு சோர்வை கொண்டு வரும்போது, ஒரு போராட்டத்தை கொண்டு வரும்போது டக்குன்னு அவன் விசுவாசம் இறங்கிருது. அப்போ நம்முடைய கவனமா இருக்கணும். எப்படி ஏறி இறங்கிய வாழ்க்கை வந்தாலும் சரி, எப்படி நம்முடைய இந்த வாழ்கிற உலகத்துல வாழ்கிற வாழ்க்கையில பகல் இரவு இருப்பது போல சில நேரங்கள் நன்மையும் வரும், தீமையும் வரும். ஆனாலும் என் மனது திடமா இருக்கணுங்கிறதான் ஆண்டவர் விரும்புகிறான். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் சொன்னபடி, அவர் நம்மையில வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றபடி, நாம் ஆண்டவர் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றபடி ஆண்டவர் நமக்கு பலனை தந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்படி கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுப்பா. அநேக நேரத்துல நீங்க எதுல எல்லாம் திடம் என்று சொல்லி திடம் மனது தேவைன்னு சொல்லி ஆண்டவருக்கு பேசுனீங்க. இன்னைக்கு மூன்றாவது காரியம், கர்த்தர் நம்ம கூட இருப்பதனால நமக்கு திடமனது தேவைங்கிற. நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனையை விட நம்ம கூட இருக்கிற தேவன், அதாவது நமக்கு எதிராக வருகிற பிரச்சனையை விட, நம்மை சூழ்ந்திருக்கிற பிரச்சனையை விட நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் என்பதுதான் திடமானது. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல அதைத்தான் எதிர்பார்க்க. கடல்ல போகும்போது சீசர்களுக்கு திடமானது இல்ல, கூட இருக்கிற தேவனை பெரியவரா பார்க்கல, பிரச்சனையும் பெருசா பார்த்தாங்க. அதனால திடமானது இல்ல. காரணம் சுயம். அதே போல தாவீதுக்கும் மரண போராட்டம், எனக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி தூரம் தான் கேப்புங்கிறாரு. அதனால அவனுக்குள்ள திடமானது இருந்துச்சு. கர்த்தர் என்ன குறித்து ஒரு பெரிய திட்டத்தில் என் கூட தான்ப்பா நீங்க இருக்கிறீங்க, திடீர் என்னோடு கூட இருக்கிறீர், மது கோலும் அது தடியும் என்னை தேற்றும் அன்று சொல்றாரு. அவன் சத்துரு கையில அவனை ஒப்பு கொடுக்கவே இல்லைங்கிறாரு. ஆண்டவர் சத்துருவே இல்லைன்னு அவனை வைக்கல ஆண்டவர். நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கறது என்னன்னா, சத்துருவே எதிராக வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சத்துரு வரும், ஆனா சத்துரு கையில ஒப்பு கொடுக்கல. தாவீதுல வாழ்க்கையில நான் புரிஞ்சு கொள்ள வேணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். பிரச்சனை வரும், ஆனா பிரச்சனைக்குள்ள உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டாரு. நீ திடன் மனதா இருக்கும் பொழுது, நீ திடன் கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்ல, அதுதான் திட்டம் பண்ணது. தைரியமான ஒரு இருதயம் நமக்கு வேணும். அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடத்துல எதிர்பார்க்கிறார். அப்ப அந்த நாளிலும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்வில நீர் கற்றுக் கொடுத்த வார்த்தையின்படியே என் கூட கர்த்தர் இருக்கிறாருங்க திட்டமானது. உபத்திரவ பாதையில பாடுகளின் நிமித்தம், பலவீனத்து நிமித்தம் அதை சொல்லத்தக்கதாக, ஒரு விசுவாசத்தை சொல்லத்தக்கதாக நீங்க இன்னைக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளை நடத்துங்கண்டவன். இந்த வார்த்தையின்படி அடிப்படையில எங்களோடு கற்றுக் கொடுத்ததுக்கு நன்றி. இதை கேட்ட பிள்ளைங்க, நீ கேட்க போற பிள்ளைங்களுக்கு அது பிரயோஜனமாயிட்டான். பல்வேறு விதமான தேவையோடு இருக்க பிள்ளைங்களை வாழ்விலும் தேவன் கூட இருக்கிறது அறியத்தக்கதாக ஒரு வழியை நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியா சொல்லிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்து விட்டீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். தேவையுள்ள பிள்ளைங்களை வாழ்விலும் அற்புதம் நடக்கட்டும். சுதி கன மகிமை எல்லாம் மக்கள் செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.